திமுக காங்கிரஸ் கூட்டணி திடீர் விரிசல், பரபரப்பில் தமிழகம். கூட்டணி கட்சிகள் அதிர்ச்சியில் உள்ளனர். வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். காங்கிரஸ் உழைப்பதே இல்லை, தேர்தலில் மட்டும் சீட் கேட்கறாங்க விளாசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன். காங்கிரஸ் கட்சி உழைக்க வேண்டும் என்று நினைக்காமல் தேர்தலில் மட்டும் சீட் கேட்கறாங்க. தேர்தலில் சீட் கேட்பதற்கே அந்த கட்சியை அவர்கள் நடத்துகின்றனர் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தமட்டில் காங்கிரஸ் கட்சி என்பது திமுக கூட்டணியில் உள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்த்து களமிறங்கும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியிலும் காங்கிரஸ், திமுக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளது. நாளைய தினம் காங்கிரஸ், திமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில், புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என மொத்தம் 40 தொகுதிகளிலும் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இந்நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் ராஜகண்ணப்பன் காங்கிரஸ் கட்சி குறித்து பேசிய கருத்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, புதுச்சேரியில் மாநில திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பங்கேற்று பேசிய போது காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்தார். இது தொடர்பாக அவர் பேசியது என்னவென்றால், தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடத்தப்பட்டு வருகிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலினை விமர்சிக்க அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த மழை இல்லை, எந்த மழை வந்தாலும் முதல்வர் மு.க. ஸ்டாலினை ஒன்றும் செய்ய முடியாது. இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட மதசார்பற்ற நாடு. ராமரை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. எங்களுக்கு மத்திய அரசை கண்டு எந்த பயமும் இல்லை. அமலாக்கத்துறை, சிபிஐ என எதை பார்த்தும் நாங்கள் பயப்பட மாட்டோம். தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் தாமரை மலராது. வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ் உள்பட 28 கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதில் கூட்டணியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் கட்சியை ஒதுக்கிவிட்டு தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. அதேபோல் எந்த ஒரு கட்சியும் கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியும் பஞ்சாபில் தனித்து களம் காண உள்ளதாக கூறியுள்ளது. இத்தகைய சூழலில்தான் அமைச்சர் ராஜகண்ணப்பன் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்துள்ளது அரசியலில் பெரும் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகக்கூட வாய்ப்புள்ளதாக திமுக முக்கிய புள்ளிகளிடமே தற்போது பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.